கருங்காலி மாலை. லோகேஷ் கனகராஜ், தனுஷ், ரஜினிகாந்த் இது போன்ற பல நடிகர்கள் மற்றும் டைரக்டர் சினித்துறையில இருக்கிறவங்க ஸ்பெசிபிக்கா அதை அணிஞ்சிட்டு வராங்க. அதனால இந்த மாலைக்கு ஒரு சிறப்பம்சம் என்ன இருக்குன்னா, இந்த மாலையை அணியறனால வளமெல்லாம் கூடி வரும், எந்த ஒரு கந்திருஷ்டியும் இருக்காது, அதாவது எந்த ஒரு கெட்டதும் நமக்கு நடக்காது, எல்லாமே நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாலையை அணிஞ்சிருக்கிறாங்க. பல பேர் இன்டர்வியூஸ்ல எதுக்கு இந்த மாலையை அணிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு பல பேர்கிட்ட கேட்டாலும் சினித்துறையில இருக்கிறவங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் கொடுத்ததே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கருங்காலி மாலையோட பேச்சு பயங்கரமா அடிபட்ட பிறகு பல மக்கள் இது சாதாரணமாவே அணிய ஆரம்பிச்சாங்க. இதோட பிசினஸும் எங்கேயோ போச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதே மாதிரி ஒரு கருங்காலி மாலையை அணிஞ்சிருக்கிறாரு. ஆனா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லா மாலையும் பிரவுன்ல இருக்கு, இது என்ன கொஞ்சம் ரெட்ல இருக்கு, இது என்ன மாதிரி இருக்கும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு செய்தித்தாள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் படிச்சேன். சோ அதுதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பநாடாவில இருந்து. தாவேகா விஜய் அவர்களுக்கு பல நெருக்கடிகள் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அதாவது மாநாடப்ப என்ன சொன்னாங்கன்னா, யாரு வேணாலும் எங்களுக்கு கூட்டணிக்கு வரலாம், திமுக பாஜகவை தவிர நாங்க யாரு வந்தாலும் ரெடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் தேர்தலுக்கு 8 மாசம் தான் இருக்கு. எல்லா கட்சிகளும் அவங்களோட கூட்டணி யாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா தாவேகா கட்சியில இருந்தா யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கறதே தெரியல. கூட்டணியே வரவே மாட்டேங்குது. இப்ப பாமக பேசிட்டு இருக்காங்க, தேமுதிக பேசிட்டு இருக்காங்க. பட் தேமுதிக அதிமுகவோட இணைஞ்சாச்சு. சோ இவங்களுக்கு யார் பேக்கப்பா இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நிறைய நிர்வாகிகள் தாவேகால இருந்து வெளியே போறதும் பாக்குறது இருக்கு. சோ அப்ப நேத்து என்ன ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, எங்களை கூப்பிட்டு இந்த சீட்டெல்லாம் வேணுட்டு கிளிக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இன்டர்வியூ கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கிறப்ப விஜய் அவர்கள் பயங்கரமா டென்ஷன் ஆகி மூத்த நிர்வாகிகளை திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியில இருந்து ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப ஆதவ் அர்ஜுனாவும் புஷியானந்தும் ரீசெண்டா ஒண்ணு பேசியிருப்பாரு. எடப்பாடி அவர்களை ஒருமையில பேசுறது, அண்ணாமலை அவர்களை ஒருமையில பேசுற வீடியோவெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? சோ அந்த வீடியோக்காக பயங்கரமா டென்ஷன் ஆகிருக்காரு. அதாவது இந்த அளவுக்கு ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க, ஆல்ரெடி கட்சியில பல குழப்பங்கள் இருக்கு, இது வேறையா? ஏன்னா எல்லா இடத்துலயும் சவால் விட்டு வச்சாச்சு, 2026 ஜெயிப்போம் அப்படின்னு எழுதி வச்சாச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜெயிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப பல மக்கள் கிட்ட இதை பத்தி கேட்கும் போது ஒரு சில ரசிகர்கள் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும், இன்னும் ஒரு சில பேரு இப்பதான கட்சி தொடங்கியிருக்காங்க, ஒரு 10 வருஷம் இருக்கட்டும், 10 வருஷம் பார்க்கட்டும், இவர் என்ன செய்யறாரு, அரசியல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்களுக்கு ரசிகர்கள் தான் ஓட்டு போடுவாங்களே தவிர மிச்சவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இன்னும் தெள்ள தெளிவா சொன்னோம்னா, ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியணும். அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது ரெட்டை இலை உதயசூரியன். சோ அவங்களுக்கு என்ன சிம்பிள் அன்னைக்கு வேணுமோ அன்னைக்கு கிளிக் பண்ணிட்டு வந்துருவாங்க. அது நார்மலாவே தெரிஞ்சதுதான். சோ அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் எப்படி முன்னோக்கி இன்னும் அவங்களுக்கு சிம்பிள் வேற அறிவிக்கல, சிம்பிள் அறிவிச்சாலும் அந்த அளவுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அங்க போய் இது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்குன்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. இப்போ இந்த கருங்காலி மாலை எப்படி வந்தா ட்விஸ்ட். இப்போ விஜய் அவர்கள் புதுச்சேரி கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஜோதிடர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி கட்சியில பல குழப்பம் இருக்கு, எங்க வீட்டுல நிறைய குழப்பம் இருக்கு, எனக்கே நிறைய குழப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகவும், அதற்கு இவர் ஒரு மாலையை கொடுத்ததாகவும், இது கந்திருஷ்டி வராது, உங்களுக்கு வளங்களை கொடுக்கும், குழப்பத்தை தராது, ரொம்ப டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த மாலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால விஜய் அவர்கள் அணிஞ்சிருந்த இந்த மாலைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மவுசு கூடி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நடிகர்கள் இந்த மாதிரி ஜோதிடத்துல பயங்கர நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்கன்னு இந்த மாதிரி பார்த்தாவே தெரியுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.